லைஃப்ல நம்ம நிறைய விஷயங்களை தேடிட்டு இருக்கோம். பிடிச்ச நபர் ஆசைப்படுறோம். ஆனா அவங்களுக்கும் நம்மளை பிடிக்குதா, நம்மளை தேடுறாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகங்களும் குழப்பங்களும் இருக்கும். கரெக்டா? ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு 3 பாயில் தரேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஐ லவ் யூங்கிற ஒரு மெசேஜ். செகண்ட் வந்துட்டு கிரீன் கலர் ஸ்டோன், இது வந்து லவ் சம்மந்தப்பட்டது தான் இதுவுமே. அண்ட் தேர்ட் வந்துட்டு பிங்க் கலர் கேண்டில். ஸோ நான் 3மே வந்துட்டு லவ் ரிலேட்டடாக தான் வந்து இன்னைக்கு எடுக்கிறேன். ஸோ இந்த 3 பையில உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ லேட் ஆகும்னா வீடியோ பாஸ் பண்ணிட்டு சூஸ் பண்ணிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுங்க. பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். ஸோ இந்த பர்சன் வந்து உங்களோட வாழ்க்கையில் ஒரு ட்ரீம்ஸ்ன்னு சொல்லலாம். அதாவது ஒரு நம்மளோட ட்ரீம் பார்ட்னர்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த பர்சனாக இருக்க அதிக வாய்ப்பு. இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு அட்ராக்ஷன் அப்படிங்கிறது கிடையாது இந்த பாண்டிங்கை பொறுத்த வரைக்கும். ஓகே, சாதாரணமாக ஒரு லவ் பார்த்த உடனே பிடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி கிடையாது. பட் ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப டீப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப டீப் அப்படின்னா வந்து இவங்க தான் என் உலகம், இவங்க தான் எனக்கு எல்லாமே, இவங்க லைஃப்பில் இருந்தால் எனக்கு எல்லாமே நல்லா இருக்கும், என்னோட வேல்யூ மதிப்பு உயரும், லைஃப்பில் நல்லா செட்டில் ஆவேன், நல்ல ஒரு எல்லாருக்கும் முன்னாடி நான் நல்லபடியாக வாழ்ந்து காமிப்பேன் அப்படின்ற மாதிரியான ஒரு நிறைய ஒரு பில்டப்னு சொல்லலாம். பட் பில்டப் அப்படின்றத தாண்டி உங்களோட மைண்டில் அந்த மாதிரியான ஒரு தாட்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவேன். பிகாஸ் ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு ரியல் லைஃப்பில் பாசிபிள், பட் ஆனால் நீங்கள் ஒரு சில விஷயங்களை ஃபேண்டசியாக தான் வச்சுருக்கீங்க. இது நடந்தால் நல்லா இருக்கும், இது கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்றது வந்து ஆசைகள். ஓகே, பட் இது ரியாலிட்டியில் நடக்குமா, டெய்லியும் நிஜ வாழ்க்கையில் அது நடக்குமா அப்படின்னா வந்து அது கொஞ்சம் சிக்கல்கள் தான். பட் இருந்தாலும் அந்த ஆசைகள் உங்களை விட்டு போறது கிடையாது. ஏன்னா பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் லவ் அப்படின்னு வந்துட்டாவே நிறைய ஃபேண்டசிஸ் இருக்கும். நீங்க நிறைய லவ் சாங் கேட்பீங்க, நிறைய ஒரு லவ் மூவிஸ் எல்லாம் பார்ப்பீங்க. அண்ட் அதுல இருந்து நிறைய ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆவீங்க. எனக்கு அது மாதிரி கிடைக்கணும், நடந்துக்கணும் அப்படிலாம் நிறைய வந்துட்டு ஆசைப்படக்கூடிய பர்சன் தான் வந்து பைல் நம்பர் 1. ஆனா உங்களோட இந்த ஆசைகள் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சிகள்லாம் வந்து டெஃபினெட்லி எடுத்திருப்பீங்க. ஓகேவா? ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க உங்களுக்கு பிடிச்ச நபர், உங்களுக்கு ஒரு பர்சனை பிடிச்சிருக்கு, அவங்க கிட்ட இருந்து ஒரு நல்ல சைன் வரணும், நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வரணும்னா எந்த முயற்சி வேணாலும் எடுப்பீங்க. அதாவது இது உங்களோட ஸ்டைலே கிடையாது, இது உங்களோட விஷயமே இல்லை அப்படின்னாலுமே அந்த நபருக்காக டெஃபினட்டா நீங்க அந்த ரிஸ்க் எடுப்பீங்க, அந்த ஒரு விஷயம் செய்வீங்க. அந்த மாதிரி நிறைய செஞ்சிருக்கீங்க. ஸோ உங்களை மீறி அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிறதுக்கு எந்த அளவுக்கு கூட வந்து நீங்க போயிருப்பீங்க. அவங்களுக்கு பிடிச்ச கலர்ல நீங்களும் வந்துட்டு ட்ரெஸ் வியர் பண்றது, அவங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸ், அவங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ், மூவிஸ், அவங்க எங்கெல்லாம் போவாங்களோ அந்த இடங்களை பிடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி அவங்க என்ன வச்சிருக்காங்களோ அதே இதை நானும் வச்சிருக்கிறது. லைக் அந்த மேட்சிங் சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட நிறைய ட்ரை பண்ணியிருப்பீங்க அண்ட் ஸ்டில் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ அவங்களோட, அதாவது அந்த நபருக்கு எந்த மாதிரியான ஒரு பர்சனை பிடிக்கும் அப்படியே உங்களை மாற்ற ட்ரை பண்ணியிருக்கீங்க. ஒரு சில பேர் மாறவும் செஞ்சுருக்கீங்க டெஃபினட்டா. அதான் சொல்றேன்ல, அந்த ஒரு கனவு, உங்களோட கனவு ரியாலிட்டியில நிஜத்துல கொண்டு வரணும்னா நான் எந்த ஸ்டெப் வேணாலும் எடுப்பேன் அப்படின்றதுல ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க. அதுக்கு தேவையான ஒரு சில ஐடியாஸ் எல்லாம் ஒரு மூவிஸ்ல இருந்து, ஒரு சில ரீல்ஸ்ல இருந்து கூட நீங்க எடுத்து இருந்திருக்கலாம்.
டெஃபினெட்லி பாசிபிள் இருக்கு. பிகாஸ் அந்த அளவுக்கு நீங்க ஒரு நார்மல் அட்ராக்ஷன் அப்படின்னு வெளியில சொன்னா கூட மனசுக்குள்ளார அது நார்மல் அட்ராக்ஷனே கிடையாது. அது 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 அதையும் தாண்டின்னு சொல்லலாம். ஒரு அப்சஷன் சொல்லலாமா, ஒரு ஒரு கிரேசின்னு சொல்லலாமா. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு, நாளடைவில் இருக்கு. மேபி இது எப்படின்னா அந்த பர்சன் வந்து ஏதோ ஒரு குவாலிட்டி உங்களை பிடிச்சிருச்சு அவங்க கிட்ட. மேபி அவங்களோட ஸ்மைல், இல்லைனா வந்து அவங்களுடைய ஒரு வாய்ஸ், இல்லை ஏதாவது ஒரு விஷயம் உங்களை ரொம்ப கவர்ந்துருச்சு. ஸோ இது வந்து டெஃபினெட்லி ஒரு ட்ரீம் பர்சனாக தான் நான் சொல்றேன், ட்ரீம் பார்ட்னர். எனக்கு இவங்க கிட்ட என்ன குறையுமே கண்டுபிடிக்க முடியலங்க. இவங்களை கல்யாணம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணா சூப்பர், பிக்சர் பர்ஃபெக்ட், அவ்வளோதான் என் லைஃப் செட்டில்டு, இதான் என் டெஸ்டினி அப்படின்னே உட்காந்துருக்கீங்க ஒரு சில பேர். ஸோ அந்த மாதிரியான ஒரு கிரேசினஸ் அப்படின்றதுக்கான எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்கு. மேபி நீங்க வெளியே யாருக்கிட்டையும் சொல்லியிருக்க மாட்டீங்க, இல்ல க்ளோஸ் டு ஒன்ஸ் கூட சொல்லியிருக்கலாம். பட் சொல்லாத நிறைய நிறைய விஷயங்கள் இந்த பர்சன் சம்பந்தமா வந்துட்டு மனசுல இருக்கிறது உண்மைதான். ஓகேவா? ஸோ அவங்களுக்காக நீங்க மாறி இருக்கிறதும் உண்மைதான். ஆனா யூ ஆல்வேஸ் ஃபீல் எவ்வளவோ சேலஞ்சஸ் இருக்கு, தடைகள் இருந்தாலும் இவங்க கிடைக்க மாட்டாங்க, நடக்காது அப்படின்னு மற்றவங்க சொல்லியிருந்தாலும் சரி, சுத்தி இருக்கவங்க சொல்லியிருந்தாலும் சரி, உங்க மனசுக்கு ஒரு கட்டத்துல அது நடக்காது, கிடைக்காது, இந்த நபர்லாம் கிடைக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணங்கள் ஒரு பக்கம் இருந்திருந்தாலுமே நீங்க ஏதோ ஒரு வழியிலையாவது அட்ராக்ட் பண்றதை ஸ்டாப் பண்ண மாட்டீங்க. அதாவது அவங்கள வந்து உங்க பார்வையில திரும்ப பார்க்க வைக்கிறதுல ஸ்டாப் பண்ணவே மாட்டீங்க. அந்த எஃபோர்ட்ஸ் போடத்தான் செய்வீங்க. ஸோ ரொம்ப உங்களை மீறி அந்த அட்ராக்ஷனை வந்துட்டு நீங்க செஞ்சுட்டு தான் வந்து இருக்கீங்க. தட்ஸ் நோ டவுட், அப்படிதான் சொல்லணும். உங்களுக்குள்ளார பாத்தீங்கன்னா ஒரு புதுவிதமான கேரக்டரே உருவாயிருக்கும். பயந்த சுபாவம் உடையவங்களா, எதுக்கு எடுத்தாலும் பயந்துகிட்டு ஓவர் திங்கிங் பண்ணிட்டு ஐயோ இதெல்லாம் கிடைக்காதே நடக்காதேன்னு சொல்லிட்டு ஒரு நெகட்டிவ் வேர்ல்டுல இருந்த உங்களை இந்த நபர் வந்துட்டு மாத்திருக்காங்க. பாத்துக்கலாமே, ஏன் நம்மளால முடியாதா? எனக்கு அந்த பர்சனை பிடிச்சிருக்கு, ஏன் நான் வந்து அந்த பர்சனுக்கு வந்துட்டு என்ன பிடிக்காதா? என்னால் எவ்வளோ எஃபோர்ட்ஸ் சொன்னா நான் போடுவேன். அந்த தைரியம் வந்துட்டு இங்க எங்கேயோ தெரியுது, ரொம்ப தெரியுது. இது வந்து ஒரு விதத்துல கான்ஃபிடென்ட்டும் சொல்லலாம், ஒரு விதத்துல ஓவர் கான்ஃபிடென்ட்னு கூட சொல்லலாம். பாப்போம் நம்ம ரீடிங்ல. ஆனாலும் கூட ரெண்டு விஷயம் இங்க என்ன அப்படின்னா, நீங்க அந்த பர்சனோட சோஷியல் மீடியா மேபி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கலாம், இல்லைன்னா சீக்ரெட்டா ஒரு வேற அக்கௌண்ட் வச்சு ஃபாலோ பண்ணலாம், இல்லைன்னா வந்துட்டு டைரக்டா ஃபாலோ பண்ணலைனாலுமே வந்துட்டு நீங்க சம்திங் அதை ஒரு ஹோல்ல வச்சிருக்கலாம். ஓகே. அண்ட் சரி, இது என்ன அப்படின்னா நீங்க சைலண்ட் அட்ராக்ஷன் சொல்லலாம். சைலண்ட் அட்ராக்ஷன் அப்படின்னா இது வந்து அந்த பர்சன் என்ன தேடி வரணும், நானா போய் தேடி போயிட்டு இருக்க கூடாது. லைக் போத் சைட் பேலன்சிங் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனா இருப்பீங்க நீங்க. மேபி லைக் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா, வேணாம்னு சொல்லிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், இல்லை வேற யாருக்கோ தெரிஞ்சா என்னோட இமேஜ் என்ன ஆகும். ஸோ இது எல்லாமே கூட ஒரு பக்கம் இருக்கு. ஸோ நம்ம வந்து லவ் பண்றோம்னு தெரியாத அளவுக்கு அவங்களாவே லவ் பண்ணணும். இது எல்லா தாட்ஸுமே வந்துட்டு பைல் நம்பர் 1 மனசுக்குள்ளார ஏகப்பட்ட விஷயங்களை வச்சுக்கிட்டு நீங்க பண்ற செயல்களே சுத்தி இருக்கிறவங்களே குழப்பற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க என்ன செய்யறீங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும், தெரியாமலாம் இல்ல. எனக்கு இது எதுவும் தெரியல அப்படியெல்லாம் வந்து நீங்க சொன்னீங்கன்னா உங்க சுத்தி இருக்கிறவங்க நம்புவாங்க. பட் ரியாலிட்டி கிடையாது, உங்களுக்கு எல்லாம் தெரியும், தெரிஞ்சுதான் பண்றீங்க. பட் ஆனா வந்துட்டு இந்த அளவுக்கு உங்களை மாத்தினது அந்த பர்சன் தான். நீங்களே வந்து நினைப்பீங்க நான் இப்படி கிடையாது, நான் ஏன் வந்து லைஃப்ல என்னோட பாதைகளே வேற, என்னோட பிளானே வேற, லைஃப் ஸ்டைலே வேற, ஆனா இந்த ஒரு பர்சன் மட்டும் தான் என்ன இப்படி மாத்திருக்காங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த பர்சனோட அட்ராக்ஷன் அதிகமா இருக்கு. ஆனா ஒரு சில பேர் நீங்க உங்களுக்கு தெரியாமே வந்துட்டு ஆல்மோஸ்ட் அட்ராக்ட் பண்ணிட்டீங்க. அந்த பர்சனுக்கு உங்க பேரை சொன்னாலோ இல்ல உங்களை பத்தின ஒரு நாலேஜ் இருக்கு, ஏதோ ஒரு வழியில உங்களை பத்தின இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு தெரியும், போயிருக்கு. பட் ஆனா உங்களோட இந்த லவ், இந்த கிரேஸ் அப்படின்றது வந்துட்டு இனிமேல் தெரிய வந்துடும். ஆல்மோஸ்ட் ஒரு லைட்டான ஒரு விஷயம் தெரியுது, லைக் அவங்க அட்டென்ஷனை நீங்க உங்க பக்கம் திசை திருப்ப எல்லா வேலையும் பண்றீங்கன்னு மைல்டா ஓகே. பட் ஆனா ஒரு சில பேர் விஷயத்துல இனிமேல் தெரிய வரும், நீங்க இன்னும் சேட்டை பயங்கரமா பண்ணத்தான் போறீங்க.
போத் ஆஃப் யூ, ரெண்டு பேரோட கேரக்டர்ஸ் டூ டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ், ரெண்டு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். ஆனா வந்துட்டு நீங்க அவங்களுக்காக மாறுவீங்க, அவங்களுடைய கேரக்டர் வைஸ் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறுவீங்க. ஸோ பார்ப்போம். ஓகே, ஸோ இது ஒரு நல்ல ஒரு கிளியர் பாசிட்டிவ் சைன் மாதிரி தான் இருக்கு. உங்களோட நிறைய ப்ரேயர்ஸ், நிறைய மேனிஃபெஸ்டேஷன், நிறைய விஷஸ் அப்படின்னு சொல்லலாமா? ஸோ அது டெஃபினெட்லி இந்த டைம் உங்களுக்கு கை கொடுக்குது. பிகாஸ் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி அந்த பர்சன் அவங்க கிட்ட இருந்து ஏதாவது ஒரு சைன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்டு தேடிட்டே இருக்கீங்கல்ல, ஏதாவது ஒரு வழியில் அவங்களோட கனெக்ட் ஆகாதா, ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் எஸ் பாசிபிள் இருக்கு. ஸோ ஓகேவா? ஸோ இந்த பர்சனோட மறுபடியும் கனெக்ட் ஆகிறது ரொம்ப பாசிபிள். ஏன்னா வந்து இது ஏன் இந்த பாசிபிள்கான ஒரு சான்சஸ் அப்படின்னா, அந்த பர்சன் உங்களை நினைக்கிறதுக்கான வழிகள் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்க, ஸ்டில் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஆனால் அது நான் எவ்வளவோ எஃபோர்ட்ஸ் போடுறேன், அது எதுவும் கனெக்ட் ஆகலையோ நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்களை மீறி நீங்கள் போட்ட நிறைய எஃபோர்ட்ஸ் ஆக்சுவலி கனெக்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஆனால் அந்த பர்சன் ரொம்ப சைலண்டாக இருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு சைலண்ட்லி வந்துட்டு உங்களோட இந்த ஒரு எஃபோர்ட்ஸை வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரியும் வந்து தெரியுது. ஸோ ஆல்மோஸ்ட் அட்டென்ஷனை வந்துட்டு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு தான் சொல்லணும். ஒரு சில பேர் இதில் வெரி சூன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகேவா? பட் இட்ஸ் அ வெரி குட் கன்ஃபெஷன். நீங்கள் ஆனால் இது என்னன்னா வந்து நீங்கள் போய் அந்த பர்சன் கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ண பயம், ஆசை இருக்கு, பட் ஒரு குழப்பங்கள், ஒரு பயமும் இருக்கு. பட் ஆனால் வந்து டெஃபினெட்லி இது ஒரு வெரி குட் பாசிட்டிவ் சைன். நீங்கள் தேடிக்கிட்டே இருக்கிற, எனக்கு இந்த பர்சன் வேணும்னு ஆசைப்படுற அந்த பர்சனும் கூட உங்களை தேட ஆரம்பிச்சுட்டாங்க. உங்க கூட வந்துட்டு பேசுறதுக்கான வாய்ப்புகளையும் வந்துட்டு தேடிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ உங்களோட விஷஸ் கம்ஸ் ட்ரூ அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் உங்களை நோக்கி வருதுன்னு சொல்லலாம். இது எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன், நீங்கள் நல்ல வழியில் யோசிச்சது தான். நீங்கள் எந்த இடத்துலையும் வந்துட்டு ஒரு தப்பான வழியிலையோ இல்லை தப்பான மைண்ட் செட்லையோ யோசிக்கல. ஒரு நல்ல வழியில் யோசிச்சது, அதுக்கான முயற்சிகள் நீங்கள் எடுத்தீங்கல்ல. உங்களோட லைஃப்பில் முன்னேற்றத்துக்கு கூட அந்த முயற்சி எடுத்திருக்கிறீங்களோ இல்லையோ, இந்த பர்சன் விஷயத்தில் நீங்கள் எடுத்த முயற்சிகள் ரொம்ப அதிகம். உங்களோட என்டையர் செல்ஃபே நீங்கள் வந்து மாற்றிருக்கீங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பொறுமையாக இருந்தது, பாசிட்டிவாக இருந்தது, அது எல்லாமே வந்துட்டு இந்த டைம்ல கை கொடுக்குது. ஓகேவா? அண்ட் பைல் நம்பர் 1 வந்து நீங்க லைஃப்ல எதுக்கு பாசிட்டிவா இருக்கிறீங்களோ இல்லையோ, ஆனா இதுக்கு அதிகமாவே பாசிட்டிவா தான் இருந்திருக்கீங்க. ஸோ இட்ஸ் அ வெரி குட் சைன் தான் நான் சொல்லுவேன். ஓகேவா? தென் ஓகே, நான் ஒரு ஃபியூ சார்ம்ஸ் எடுத்து பார்க்கலாமா, அதுல என்ன ஒரு வருதுன்னு. ஸோ இதுல என்ன ஒரு மெசேஜஸ் அப்படின்றத வந்து பார்ப்போம். ஓகே, காட் திஸ். ஸோ இங்கே பாருங்க, உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான லவ் ரெண்டு சைடுமே வந்துட்டு இருக்கு. ஒன் பர்சன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு, another பர்சன் வந்து இப்போதான் டெவலப் ஆகிக்கிட்டு இருக்குது. லைக் அந்த ஒரு ட்ரெஷர் பாக்ஸை ஓப்பன் இப்போதான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இட்ஸ் அ வெரி குட் சைன். அதோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இனி லைக் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் வந்துட்டு மோர் ஆஃப் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அடுத்தடுத்து வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் கண்டினியூவாக கொண்டு போகிற மாதிரி இருக்கு. ஸோ நீங்கள் இந்த டைமில் நர்வஸ் ஆகாதீங்க, இமோஷன்ஸ் ஓவராக கொண்டு வராதிங்க, நீங்களா இருங்க. ஏன்னா அந்த பர்சன் கிட்ட இருந்து ஒரு பாசிட்டிவ் சைன் அங்கேருந்து வர்றப்போ ஒரு நர்வஸ்னஸ், ஒரு பதட்டத்திலையோ இல்லை எதுவும் வந்து பண்ணி வச்சிடாதீங்க. அண்ட் ஜஸ்ட் பி யோர் செல்ஃப். ஏன்னா அந்த பர்சனுக்கு நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாக தனிப்பட்ட முறையில் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ உங்களோட இண்டிவிஜுவாலிட்டியை எக்காரணத்து கொண்டு மாற்றாமல் இருக்கிற வரைக்கும் வந்துட்டு அது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் தான். ஓகேவா? ஸோ இந்த வெரி வெரி குட் நியூஸ் தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த குட் நியூஸோட வந்துட்டு இந்த ரீடிங்கை நான் முடிச்சுக்கிறேன். அண்ட் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு நீங்கள் யூனிவர்ஸ்க்கு என்ன சொல்லணுமோ தாராளமாக சொல்லலாம். இல்லை அப்படின்னா கூட ஐ லவ் யூங்கிற ஒரு மெசேஜை டைப் பண்ணி அந்த பர்சனுக்கு கூட வந்துட்டு அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் சென்ட் பண்ணலாம். தேங்க்யூ. பைல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ உங்களுக்கு என்ன ஒரு மெசேஜ் வந்திருக்கு? ஸோ ரீடிங்குள்ளே பார்க்குறப்போ வித்தவுட் எனி ஜட்ஜ்மெண்ட் ரிலாக்ஸ் ஆகிட்டு பாருங்க. அப்போ தான் வந்துட்டு மெசேஜஸ் கனெக்ட் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா
நீங்கள் ஒரு பர்சன் மேபி ஐ திங்க் இந்த பர்சன் வந்து உங்கள் லைஃப்பில் ஒரு நியூ பர்சனாக இருக்க வாய்ப்புகள் இருக்கும். பட் ஆனால் ஒரு சோல்மேட்டுன்னு கூட சொல்லலாம். பட் வித் மோர் ஆஃப் என்ன சொல்கிறது, ஒரு 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 கிரவுண்டிங் அண்ட் ஆல்சோ நல்ல ஒரு 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 சக்ஸஸ்ஃபுல் பர்சன் கூட நான் சொல்லுவேன். சக்ஸஸ் அப்படின்னாவே அவங்க செய்கிற வேலையில் அவங்களோட பீப்புளுக்கு மத்தியில் அவங்க வந்து நல்ல வாழ்ந்த ஒரு நபர்னு சொல்லலாம். நல்ல சக்ஸஸ், அதாவது ஆரம்பத்துல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மேன்மேலும் வந்த ஒரு பர்சனாக இருப்பாங்க. ஓகேவா? அண்ட் இந்த பர்சன் வந்துட்டு நீங்கள் ரொம்ப தேடிட்டும் இருக்கீங்க. லைக் லைஃப்பில் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு பர்சன் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ இவங்க வந்து உங்களுக்கு மோர் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் மோர் ஆஃப் அந்த சக்ஸஸ் எனர்ஜி ஷேர் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் தான். ஸோ நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த பர்சனை சைலண்ட்லி வந்துட்டு நீங்கள் ரொம்ப ரொம்ப தேடிட்டே இருக்கீங்க. அதாவது லைஃப்பில் நான் நிறைய பார்த்துட்டேங்க. நிறைய ஒரு டயர்டான ஒரு பீப்புளை தான் பார்த்துருக்கேன். அதாவது அவங்க கூட நான் பேசினாலும் சரி, டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் சரி, எனக்கு டயர்ட் மட்டும்தான் ஆகும். எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனே இருக்காது. ஸோ எனக்கு மோட்டிவேஷன் வேணும் ஒரு பர்சன் கிட்ட இருந்து. ஒரு நல்ல என்னோட வளர்ச்சிக்கு, என்னோட க்ரோத்துக்கு ஒரு நல்ல பர்சன் எனக்கு வேணும். அப்படி அந்த மாதிரியான ஒரு பர்சனை தான் ரொம்ப தேடிட்டே இருந்தீங்க இல்லையா? அண்ட் உங்கள் மைண்டில் ஒரு விஷுவலைசேஷன் இருக்கும், ஒரு மாதிரி ஆசைகள் இருக்கும். இந்த நபர் தான், இந்த மாதிரி ஒரு கேரக்டர், ஸோ இப்படி இருக்கணும்னு. ஸோ அந்த மாதிரி ஹெவியான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் உடைய ஒரு பர்சன் நீங்கள் தேடுறீங்கன்னா டெஃபினெட்லி இட் இஸ் எஸ் ஃபார் பைல் நம்பர் 2. ஓகே, ஸோ பார்ப்போம். ஓகே, எனக்கு இது 2 வந்திருக்கு. ஓகே, ஸோ இது வந்து வெரி கிளியர் சைனுங்க. நீங்கள் வந்து இப்போ பைல் நம்பர் 2 நீங்கள் வந்து தேடுற பர்சன் வந்து இட்ஸ் நாட் ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு எனர்ஜி உடைய பர்சன்னு சொல்லலாம். சம்ஒன் வந்து உங்கள் லைஃப்பில் ஒரு இது வரைக்கும் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸே பண்ணாத ஒரு பர்சன் என் லைஃப்பில் இருக்கணும்னு ஆசைப்படுற மாதிரி இருக்குது. பட் உங்களுக்கு என்ன, ஒரு சில பேர் வந்து மேபி நீங்கள் ஒரு சிங்கிளாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் கூட ஒரு கைண்ட் ஆஃப் வேற பர்சனை தேடுற மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் கரண்ட்லி நீங்கள் சிங்கிளாவோ இல்லை வேற எந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் யூஆர் நாட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லவே இல்லை அந்த இடத்துல. லவ்வும் இல்லை, மோர் ஆஃப் பிரச்சனைகள், ப்ராப்ளம்ஸ் அப்படி தான் இருக்குது. ஸோ நிறைய ஒரு 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 ஸ்பார்க்கிங் எனர்ஜி இல்லை. அந்த அந்த லவ்க்கான ஒரு ரொமான்டிக்கல் மூமெண்ட்ஸ் அண்ட் மோர் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் எதுவுமே இல்லாதபடி ஒரே பேட்டர்ன் வந்துட்டு ரிப்பீட் ஆகிட்டே உங்கள் லைஃப்பில் இருந்துச்சு அப்படின்னா தட்ஸ் ஃபார் ஷோர். ஓகேவா? பட் ஆனால் நீங்கள் தேடுற நபர்கிட்ட வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு குவாலிட்டிஸ் இருக்கணும், புதுசாக இருக்கணும். இது வரைக்கும் வந்துட்டு இந்த மாதிரி பாஸ்ட் ரிலேட்டடான விஷயங்கள் இருக்கக்கூடாது. அது மாதிரி ஒரு சில ஸ்பெசிஃபிக்கான ஒரு சில குறிப்பிட்ட ஒரு குவாலிட்டிஸை தனிப்பட்ட முறையில் தேடிட்டு தான் இருக்கிறீங்க நீங்கள். அண்ட் அது ரொம்ப செலக்டிவாக இருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் ரொம்ப செலக்டிவாக அந்த மாதிரி பர்சனை தான் நான் அட்ராக்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. லைக் இது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் இருக்கிற நிறைய பீப்புளை ரிமூவ் பண்ணிட்டீங்க ஆல்ரெடி. அப்படி இல்லைனாலுமே பண்ணுறதுக்கான மொமெண்ட்டில் ரெடியாக இருக்கீங்க. எய்தர் அவங்கள வந்துட்டு உங்கள் லைஃப்பை விட்டு நீங்கள் வெளியே துரத்திட்டு டோரை க்ளோஸ் பண்ணிடுவீங்க, அப்படி இல்லைன்னா ஸ்டே ரைட் தேர், அந்த இடத்துல ஏறி என் லைஃப்பில் நீ வராத. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு வெரி கிளியரான ஒரு டெசிஷன் தெரியுது. ஏன்னா இந்த டைமில் உங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு 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 பிடிவாதமான ஒரு விஷயம் டிவைன் உங்களுக்கு அமைச்சு வச்சிருக்கிறது என்ன அப்படின்னா, பழைய பர்சன் உங்களுக்கு நிம்மதி கொடுக்க மாட்டாங்க. அவங்க உங்களுக்கு கொடுக்க போகிறதே தலைவலி மட்டும்தான். ஸோ ஓகே, ஸோ உங்களோட ரியாக்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட். நீங்கள் உங்கள் லைஃப்பில் மேபி இது என்னன்னா ஒரு ஒரு கிளியர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது சரி யார் வந்தா என்ன நல்லா பார்த்துக்கிட்டா போதும் அந்த மாதிரி கிடையாது. பட் அந்த மாதிரி இல்லை ஆக்சுவலி. பட் இந்த குவாலிட்டிஸ் இப்படி இருக்கணும். மேபி லைக் இந்த பர்சன் மாதிரி நீங்கள் ஆல்ரெடி உங்கள் லைஃப்பில் மீட் பண்ணியிருக்கலாம். லைக் ஒரு டூர் போயிருந்தீங்க இல்லை ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னாலுமே அந்த இடத்துல ஒரு பர்சனை பார்த்துட்டு இந்த மாதிரி இந்த பர்சன் எனக்கு பிடிச்சிருக்கு, ஸோ இந்த மாதிரி என் லைஃப்பில் அட்ராக்ட் பண்ணணும், இந்த மாதிரி பர்சன் என் லைஃப்பில் வரணும். அது மாதிரி உங்கள் லைஃப்பில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு கூட ஒரு சில பர்சனை நீங்கள் மீட் பண்ணியிருக்கீங்க ஆல்ரெடி. பட் லைக் ஹை பை டைப் இல்லைன்னா தூரத்தில் நின்று பார்த்துட்டு போகிறது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய நீங்கள் வந்து அட்ராக்ட் பண்ணியிருக்கீங்க தான். நிறைய பர்சன்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கு தான். லைக் உங்களோட ஜேர்னியில் சொல்கிறேன்.
ஸோ அதில் யாரோ ஒருத்தவங்களோட ஒரு குவாலிட்டிஸ், ஒருத்தவங்களோட ஒரு 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 விஷயம், ஓகே அன்னைக்கு பார்த்தோம்ல அந்த பர்சன் மாதிரி எனக்கு லைஃப்பில் மறுபடியும் நான் மீட் பண்ணேன்னா ஐல் பி ஹாப்பி, அந்த மாதிரி இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ஒரு சில எதிர்பார்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. ஆனால் அதை நான் தப்புன்னு சொல்ல, இந்த இடத்துல அது தப்புங்கிறது வரல. பட் இருந்தாலும் வந்துட்டு அந்த எதிர்பார்ப்புகள் முக்கியமாக உங்களோட பர்சனல் அண்ட் லவ் லைஃப்ல வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கு இப்போ. அது வந்து இது வரைக்கும் நான் யார்கிட்டையும் நான் எதுவுமே எதிர்பார்த்தது கிடையாது. எல்லா விஷயத்திலும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், ஏத்துக்கிட்டேன். ஆனா இனிமேல் என்னால முடியாது, எனக்குன்னு ஒரு சில எதிர்பார்ப்புகள் இருக்கு, அது ஃபுல்ஃபில் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நீங்க தேடுறீங்க. பட் இட்ஸ் சம்வேர் ஒரு ஒரு விதத்துல வந்து இது ரிஸ்க் தான். ஒரு விதத்தில் இது உங்களோட இந்த நேம் ஃபேம் அதெல்லாம் டேமேஜ் பண்ணணும்னு ஒரு பக்கம் நீங்க யோசிச்சாலுமே உங்களுக்குள்ளார ஒரு கைண்ட் ஆஃப் டெம்டேஷன்ங்கிறது இருக்கு இந்த டைம்ல. அது முக்கியமா இந்த டைம்ல அதிகமா இருக்கு. அந்த ஒரு டெம்டேஷன் வந்துட்டு உங்களை நிப்பாட்ட மாட்டேங்குது. ஓகேங்களா, உங்களை மீறி நீங்க வந்துட்டு நிறைய விஷயங்களை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க, நிறைய 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 எஃபோர்ட்ஸ் போட்டுட்டு தான் இருக்கிறீங்க இந்த பர்சனுக்காக. பட் உங்களோட கைட்ஸ், உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸ், உங்களோட டிவைன் உங்களுக்கு ஆல்ரெடி மெசேஜஸ் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ நீங்க யாரை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஒரு கேரக்டருடைய ஒரு நபர் உங்க லைஃப்ல வந்துட்டு வந்துகிட்டு இருக்காங்க, இஸ் ஆன் த வே. மேபி லைக் நிறைய பீப்புள் ஒரு ரேண்டம் சோஷியல் மீடியாஸ் இல்லைனா வந்துட்டு நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஆல்ரெடி ஒரு பாசிங் கிளவுட் மாதிரி பார்த்த நபர்கள்லாம் இருப்பாங்கல்ல. ஸோ அந்த நபர்களுமே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப அவங்களே ஏதோ ஒரு வழியில் உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க தான். ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து இருக்கணும், கிடைக்கணும். பட் ஆப்வியஸ்லி ஒரு பீரியட் ஆஃப் டைம் அவங்க உங்கள் லைஃப்பில் வருவாங்க. அந்த பர்சன்னு சொல்ல முடியாது, பட் அந்த பர்சன் கிட்ட இருந்த நிறைய விஷயங்களை வந்து இவங்க கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு நீங்க தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நபர் உங்களை நோக்கி வருவாங்க. ஏன்னா நீங்க வந்து இப்ப யாரை மேனிஃபெஸ்ட் சைலண்டா பண்ணிட்டு இருக்கீங்களோ உங்க நிலைமையில இருக்கக்கூடிய ஒருத்தரை தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க இப்ப எந்த நிலைமையில இருக்கீங்களோ, எந்த சிச்சுவேஷன், எந்த மைண்ட் செட்ல இருக்கிறீங்களோ அதே மாதிரியான மைண்ட் செட் ஆல்மோஸ்ட் இருக்கக்கூடிய நபரை தான் நீங்க சைலண்டா மேனிஃபெஸ்ட் பண்றீங்க. மேபி நீங்க அந்த எண்ணத்தோட பண்ணலனாலுமே பிஹைண்ட் த சீன் அதுதான் நடந்துட்டு இருக்குதுங்க. ஓகேங்களா, ஸோ இட்ஸ் வெரி குட் நியூஸ் தான் நான் சொல்வேன். இட்ஸ் வெரி குட் நியூஸ். பார்ப்போம். அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா, பைல் நம்பர் 2, நீங்க வந்து இப்போ ஐ திங்க் ஒரு சில பேர் ஒரு கைண்ட் ஆஃப் ஃபீலிங்ஸ் ஆல்ரெடி எடுத்திருக்கலாம், இல்லை நீங்க அந்த ஃபேஸ்ல இருக்கலாம். உங்ககிட்ட வந்துட்டு அந்த பழைய நெகட்டிவ் விஷயம் தெரியல. முன்னாடினா ஒரு விஷயம் நடந்தா அது ரொம்ப போட்டு யோசிச்சுட்டு அதுல ஏகப்பட்ட ஒரு கன்ஃபியூஷன்ஸ், ஏகப்பட்ட கற்பனைகள், பயம், அடுத்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே இப்படிதான் இருக்குமோ, மற்றவங்க கிட்ட பேசுறோம் அப்படின்னாலும் அதுவும் இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்குமோன்ற ஒரு கம்பேரிஷன், ஸ்ட்ராங் கம்பேரிஷன்ஸ். ஸோ இதனாலே வந்துட்டு நிறைய நிறைய டைம் வந்துட்டு நீங்க ஒரு பேடான ஒரு பீப்புளோட தான் எண்ட் அப் ஆயிருக்கலாம் இல்லையா. பட் ஆனா வந்துட்டு திஸ் டைம் வந்து அந்த ஒரு நெகட்டிவ் ஃபேஸ், நெகட்டிவ் எனர்ஜி இல்லை. மேபி லைக் ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல கூட சொல்லுவேன், பாசிட்டிவ் நல்லா இருக்கு. அந்த பாஸ்ட் சாப்டரை க்ளோஸ் பண்றீங்க. அந்த பாஸ்ட் சாப்டரை மட்டும் நீங்க க்ளோஸ் பண்ணல, அந்த பீப்புளோட இருந்த அந்த பாண்டிங், எப்படியெல்லாம் நீங்க ரியாக்ட் பண்ணீங்க, எப்படியெல்லாம் சென்சிட்டிவ் ஆனீங்க, அந்த விஷயங்களே நீங்க வந்து மாத்துறீங்க இந்த இடத்துல. ஸோ இட்ஸ் அ வெரி வெரி கிளியர் சைன். நீங்க லவ், அந்த ஒரு டார்கெட், அந்த ஒரு விஷயத்தை நோக்கி நீங்க போக ஆரம்பிச்சிட்டீங்க. எப்படி வந்துட்டு லைஃபை கொண்டு போகணும், எப்படி இந்த பீப்புளை அட்ராக்ட் பண்ணணுங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க. இட்ஸ் அ வெரி குட் சைன். இது உங்களுக்கு ஸ்பிரிட் கைட்ஸும் சரி, உங்களோட டிவைனும் சரி, உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்த ஒரு மெசேஜ். ஒரு சில பேர் அதை அழகா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க அதை ஃபாலோ பண்றதுனால தான் இந்த பர்சனை நீங்க ஆல்ரெடி அட்ராக்ட் பண்ணிருக்கீங்க. அவங்க ஆன் த வேனே சொல்லுவேன் நான். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலனாலும் பிஹைண்ட் த சீன் நடந்துகிட்டு தான் இருக்கு. ரைட், பார்ப்போம். So I'm planning for the future. Because வந்து பைல் நம்பர் 2 உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு விஷயம் பேசுனா அது ஆப்போசிட் பர்சன் கேட்கணும். அண்ட் ஆல்சோ வந்துட்டு உங்களுக்காக வந்து அவங்க டிஃபெண்ட் பண்ணணும், உங்களை புரிஞ்சுக்கணும். லைக் எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொன்னாலும் அதுக்கு ஆறுதலாக நிற்கணும். இந்த மாதிரி ஒரு 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 செட் ஆஃப் ஆசைகள் இருக்கு. இது கற்பனைகள் நான் சொல்ல மாட்டேன், ஆசைகள். இட்ஸ் அ வெரி நார்மல் திங் தான். ஆனால் அது இது வரைக்கும் உங்களுக்கு ட்ரூவாக கிடைச்சது கிடையாது.
இந்த பர்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆசைப்படுற மாதிரி உங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலும் நல்லா பார்த்துக்குவாங்க, நல்லபடியாக வந்துட்டு கேரிங்காக இருப்பாங்க, ஒரு இமோஷன்ஸ்லேயும் அக்கறையாக இருப்பாங்க. ஒரு சில சண்டைகள், ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஃபியூச்சரில் இருந்தாலும் அது அவங்களே சரி பண்ணுவாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய ஓவர் திங்கிங் ஹேபிட் இருக்குல்ல, ஒரு விஷயத்த ரொம்ப யோசிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குல்ல, அந்த பழக்கத்தையே வந்துட்டு அவங்க சரி பண்ணுவாங்க. ஸோ இது எப்படின்னா வந்துட்டு ஒரு சில பேர் நீங்கள் உங்களுடைய சோல் பார்ட்னர்னு கூட நான் சொல்லுவேன். அதாவது இது வரைக்கும் கார்மிக் பார்ட்னர்ஸை மட்டும் அட்ராக்ட் பண்ணிட்டு இருந்த நீங்கள் சோல் பார்ட்னர்ஸை அட்ராக்ட் பண்ணுறீங்கன்னா இட்ஸ் அ வெரி கிரேட் சைன். இட்ஸ் அ வெரி கிரேட் சைன். ஓகேவா? ஸோ கரெக்டான டைரக்ஷன்ஸில் தான் வந்து போகிறீங்க. ஸோ நீங்கள் என்ன மாதிரியான ஒரு பாண்டிங்கை தேடுறீங்களோ அந்த பர்சனும் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு சில சோல் கார்மிக் கனெக்ஷன்ஸோட முடிச்சுக்கிட்டு இப்போ அவங்களும் தான் வந்து ஒரு லைஃப்பில் ஒரு புது பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ 2 பேருமே ஒரே பாதையில தான் வந்து இருக்கீங்க. ஸோ மீட் பண்ணுவீங்க உங்களோட ஜேர்னியில். நீங்கள் தேடுற மாதிரியான அந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. நீங்கள் அவங்களோட எதிர்பார்ப்புகளை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுவீங்க, உங்கள் எதிர்பார்ப்புகளை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் அ வெரி கிரேட் பாண்டிங். அப்படி தான் வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணுறது, அது கரெக்டாக தப்பா, மற்றவங்க என்ன நினைப்பாங்க, நோ. இடையில அந்த ஒரு தாட் எங்கேயாவது வந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணுங்க. ஏன்னா கரெக்டான ஒரு பாதையில தான் போறீங்க. எல்லாமே நடந்துட்டு தான் வருது. வெரி சூன் இந்த இயர்க்குள்ளார நீங்க மீட் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரியான சைனும் இருக்கு. ஓகேவா? ஸோ வாட் யூ நீடட் டு டூ இந்த டைம்ல உங்களுடைய கான்ஃபிடென்ட் எது உடைக்குது? நம்பிக்கையா நான் இருக்கேன், ஓகே நான் நம்பிக்கையா இருக்கேங்க அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் அந்த நம்பிக்கை எங்கேயாவது உடையிற மாதிரி இருக்கா, எங்கேயாவது போற மாதிரி இருக்கா, யாராவது குழப்பி விடுறாங்களா, தள்ளி வைங்க. டவுட்டுக்கான இடம் கிடையாது. கோ ஆஃப்டர் வாட் யூ வாண்ட். என்ன வேணுமோ அதை நோக்கி போக ஆரம்பிங்க. உங்க பாதை கரெக்ட் தான். டோன்ட் ஸ்டாப். ஓகேவா? ஸோ நீங்கள் தேடிட்டு இருக்கிற அந்த நபர் டெஃபினெட்லி வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் மனசுக்கு உங்களோட குவாலிட்டிஸை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ரிஸ்க், ஒரு சில த்ரில்லிங்கான சர்ப்ரைசஸ் எல்லாமே வந்து இருக்கும் கண்டிப்பாக. அதாவது எவ்வளவு நெகட்டிவ் இங்கே இருந்தாலும் சரி, அந்த ஒன் லவ் எல்லாமே சால்வ் பண்ணும். ஓகே? ஸோ பார்ப்போம் வேறு ஏதாவது மெசேஜஸ். Look at this beautiful big butterfly. Okay, I got this much. நான் இருந்தாலும் இவ்வளோ எடுத்துக்கிறேன். See, உங்களோட பல குழப்பங்கள், பல பிரச்சனைக்கு இந்த பர்சன் ஒரு சொல்யூஷனாக டெஃபினெட்லி இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ வித் டிவைன் சப்போர்ட். நான் சொன்னேன்ல, நீங்கள் அந்த கார்மிக் கனெக்ஷனை முடிச்சுட்டு உங்களோட சோல் கனெக்ஷனை நோக்கி தான் போறீங்க. இந்த பர்சன் வந்து ஏதோ ஒரு வழியில் உங்கள் சோலோட வந்து டெஃபினட்டாக கனெக்ட் ஆவாங்க. ஓகேங்களா? அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வெரி ஒரு குயிக் கனெக்ஷன்றது இருக்கும். அதாவது ஒரு பார்த்து பேசி பழகி கனெக்ட் ஆகி அதில் ரொம்ப லாங் ப்ராசஸ் இல்லையா? பட் ஆனால் வந்து வெரி குயிக்காகவே வந்துட்டு இந்த பர்சன் உங்களோட வந்து கனெக்ட் ஆயிடுவாங்க. மேபி ஒரு டைம் பேசுறது, ஒரு நைட் சேட்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்துட்டு ஒரு குயிக்கான ஒரு மொமெண்ட்லேயே வந்துட்டு இவங்க கனெக்ட் ஆயிடுவாங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் உங்கள் மனசை வந்து ரொம்ப பூட்டி வச்சிருக்கீங்களா? இதுக்கு மேலே நம்மளாலலாம் வந்துட்டு ஒரு ரேண்டமான லெவலெல்லாம் ஃபாலோ ஆக மாட்டேன், ரொம்ப செலக்டிவாக இருப்பேன், அது மாதிரி ஆல்ரெடி உங்கள் மனசை நீங்கள் பூட்டி வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த பர்சன் ஓப்பன் அப் பண்ணுவாங்க. ஸோ யார் உங்கள் மனசை ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்களோ அந்த பர்சனை தான் அழகாக மீட் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது பார்த்தீங்களா, அதோடு நீங்கள் வந்து கண்டிப்பாக ஸ்டே பண்ணணும் அப்படின்றதும் ஒரு மெசேஜ். ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் கரெக்டான ஒரு பர்சனை தான் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இங்கே எந்த இடத்துலையுமே வந்துட்டு ஒரு ஃபேண்டசி அப்படிங்கிறது காணும். ஒரு ரியலான ஹாப்பினஸ், உண்மையான ஹாப்பினஸ் அப்படிங்கிறது தான் இருக்கு. நீங்க எந்த இடத்துல இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, எங்க உங்களுக்கு மரியாதை லவ் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல தான் போய் இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த பர்சன் உங்களை அங்கதான் கொண்டு போய் வைப்பாங்க. இங்க எந்த இடத்துலையுமே வந்துட்டு ஒரு நெகட்டிவான எனர்ஜியோ, உங்களை தேவையில்லாம வந்துட்டு உங்களோட சுயமரியாதையை டார்கெட் பண்றதோ, ஸோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ இட்ஸ் எவ்ரி திங் லுக்ஸ் ஸோ பாசிட்டிவ். ஸோ இந்த பாசிட்டிவ் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குங்கிறத தாண்டி உங்க லைஃப்ல நிறைய ஒரு புது விஷயங்களை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் இந்த நபர் உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா செல்ஃப் கண்ட்ரோல். செல்ஃப் கண்ட்ரோலே இல்லாத ஒரு பர்சன் பைல் நம்பர் 2 இருக்கு. பட் ஒன்ஸ் இந்த கண்ட்ரோல் மீறிடுச்சுன்னா இட்ஸ் பியாண்ட். நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. உங்களுக்கு பிடிச்ச நபர்கிட்டே சண்டை போட்டு நீங்களே பிளாக் பண்ணிட்டு போயிருவீங்க.
அவங்களே திரும்ப வந்து பேசினா கூட அந்த கோபம் இறங்குற வரைக்கும் உங்களால கனெக்ட் ஆக முடியாது. இந்த விஷயங்கள் நிறைய விஷயங்கள் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அண்ட் நிறைய நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ள மைனஸஸ் இருக்குதா, அது எல்லாமே இவங்க வந்து சரி பண்ணுவாங்க இவங்க வந்ததுக்கு அப்புறம். ஓகே, ஸோ இது ஒரு லக்கி சாம்னு கூட சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அண்ட் இந்த ஃபென்டாஸ்டிக்கான ஒரு மெசேஜோட நான் இன்னைக்கு உங்க ரீடிங்கை முடிச்சுக்கிறேன். அண்ட் பைல் நம்பர் 2 நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு ஐ லவ் யூங்கிற மெசேஜ் டைப் பண்ணுங்க. இல்லை என்ன ஒரு மெசேஜ் நீங்க யூனிவர்ஸ்க்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமா அதை சொல்லி கூட கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. தேங்க்யூ. பைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்து பார்ப்போம். Okay, I'll take this. So, pile number 3. Pile number 3 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீங்க வந்து உங்க லைஃப்ல நிறைய விஷயங்களை ரொம்ப ஸ்லோவா வந்து ரியலைஸ் பண்றீங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு நிறைய விஷயங்கள்ல தெளிவு வருது. மேபி லைக் ஒரு ரீசன்ட்லி கூட வந்திருக்கலாம். உங்களோட பழைய உறவுகள் நிறைய உங்க லைஃப்ல நிறைய பீப்புள் வந்து இருந்திருக்காங்க பாஸ்ட்ல. ஒருத்தவங்களும் ஒரு ஸ்பெஷல் ரோல்ல இருந்திருக்காங்க. ஆனா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு பர்சன்ஸ் எல்லாம் கூட உங்க லைஃப்ல இருந்திருக்காங்க. ஆனா ஏதோ ஒரு சண்டேனாலேயோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்னாலேயோ இல்ல அந்த அந்த வந்த வேகத்திலே அந்த ஒரு பாண்டிங் உங்களை விட்டு போயிருக்கலாம். ஆனா அப்போ வந்து அந்த பாண்டிங்கோட வேல்யூ தெரியல. ஏன்னா நீங்க உங்க லைஃப்ல நிறைய பீப்புளை ஒரு கட்டத்திலையும் மீட் பண்ணிருக்கீங்க. அதாவது இப்போ ஒரு பர்சன் பேசுறாங்க, அவங்களோட நீங்க நல்ல கனெக்ட்ல இருக்கீங்க, நல்ல ஒரு குட் ஃப்ரெண்ட்ஷிப், நல்ல ஒரு பாண்டிங்ல போகுது. பட் அவங்களோட ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பேசாம இருக்கிறீங்கன்னா அதுக்கப்புறமும் உங்க லைஃப்ல வேற ஒரு பர்சன் வந்துடுறாங்க இவங்களை ரீப்ளேஸ் பண்ண. ஸோ ஒரு பர்சனை குயிக்காவே ரீப்ளேஸ் பண்றதுக்கு வேற ஒரு பர்சன்ஸ்லாம் வந்துட்டு இருக்காங்க. ஸோ நிறைய ஒரு பாசிங் கிளவுட்ஸ் நீங்க வந்து ரொம்ப மீட் பண்ணிருக்கீங்க உங்க லைஃப்ல. ஆனா அதுல ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா உங்க லைஃப்க்கு டெஃபினெட்லி அவங்க ஒரு பாசிங் கிளவுடுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்தந்த ஃபேஸ்ல உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் சொல்லி கொடுக்கணுமோ அது சொல்லி கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. ஆனா ஒரு சில சோல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாசிங் கிளவுடே கிடையாது. அவங்க உங்க லைஃப்ல ஸ்டே ஆகிறதுக்காக வந்தவங்க தான். அதாவது ஒரு ரொம்ப நாள் இந்த பாண்டிங்கை நிலைச்சு வைக்கணும்னு சொல்லுவோம்ல, நினைச்சு இருக்கணும்னு அந்த மாதிரியான ஒரு பாண்டிங் தான் அந்த நபர். இந்த இடத்துல வந்து ரொம்ப ஸ்லோவா உங்களுக்கே வந்து ரியலைஸ் ஆயிருக்கு. லைஃப்ல ஒரு கட்டத்துல நீங்க அந்த பாஸ்ட வந்து யோசிச்சிருக்கீங்க, திரும்பி பார்த்திருக்கீங்க. மேபி ஏதோ ஒரு மெமரிஸ், ஒரு சில சாங்ஸ், ஒரு சில என்ன சொல்றது, ஏதாவது ஒரு மூவிஸ்ல ஏதாவது ஒரு தாட்ஸ் வந்து அவங்களோட கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த பர்சன் என் வாழ்க்கையில வந்துட்டு மறுபடியும் வந்தா நல்லா இருக்குமே. ஸோ ஏதோ ஒன்னும் இல்லாத ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், ஒரு ஈகோ, ஜஸ்ட் ஒரு நாள் சண்டையில எல்லாமே பிரிஞ்சு போச்சே, ஒரு நிமிஷத்துல வந்து அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த பாண்டிங்க பல வருஷம் வந்துட்டு இது பண்ணிடுச்சே அப்படின்ற ஒரு ஏக்கங்கள் இருக்கு. ஸோ இந்த சரி பண்ணணும் அப்படின்னு நீங்க அந்த நபரை தேடிக்கிட்டே இருந்திருக்கீங்க. கரெக்டா? ஸோ பட் ஆனாலும் வந்துட்டு உங்களுக்கு இந்த ப்ராசஸ் ரொம்ப ஸ்லோவா தான் இருந்திருக்கு. ஏன்னா உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இல்லை ஆரம்பத்துல. இந்த பர்சனை வந்துட்டு நீங்க உங்க லைஃப்ல அகெயின் கொண்டு வர்றதுக்கான கான்ஃபிடென்ட் கிடையாது, தைரியம் கிடையாது. அதே மாதிரி அதுல எந்த வழியில நான் கொண்டு வருவேன்ற ஒரு ஐடியாவுமே சுத்தமா கிடையாது. ஏன்னா அந்த டைம்ல 2 பேருக்குமே இருந்த ஈகோ வந்து சேம் ஒரே லெவல் பீக் லெவல்ல தான் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அப்போ அந்த இடத்துல ஈகோ தான் பேசிச்சே தவிர அவங்கள பத்தின இன்ஃபர்மேஷன், உங்களை பத்தின இன்ஃபர்மேஷன் காணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப நிறைய டீப்பா பேசி உள்ளுக்குள்ளார அந்த பாண்டிங்குள்ளார போறதுக்கு முன்னாடி இது எண்டான பாண்டிங்காக இருக்கலாம். ஆனா ஆசைகள், கனெக்டிவ், அந்த பாண்டிங் பிடிச்சிருந்துச்சு. ஓகேவா? அது நீங்க அந்த டைம்ல கொஞ்சம் எஃபோர்ட்ஸ் போட்டு மறுபடியும் வந்து கனெக்ட் ஆயிருந்தீங்கன்னா சேர்ந்துருக்கீங்க, அகைன் சேர்ந்துருக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் அந்த பாண்டிங் வந்து வந்திருக்கும், ரொம்ப ஒரு ஆஃப்டர் இயர்ஸ் வந்திருக்கும். ஆனா அதுக்கப்புறம் உங்க லைஃப்ல அந்த நபரை ரீப்ளேஸ் பண்ண வேற ஒரு பர்சன் வந்துட்டாங்க. ஸோ அவங்கள பத்தின ஞாபகம் அப்ப சுத்தமா கிடையாது. அதே மாதிரி பேசலன்னா போ எனக்கு என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு ஆட்டிடியூடும் காமிக்குதுங்க. ஓகேவா? மேபி லைக் இந்த டைம்ல வந்துட்டு பைல் நம்பர் 3க்கு நிறைய மோஸ்ட்லி லவ் ரிலேஷன்ஷிப் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் உங்க மைண்ட்ல ஓப்பன் அப் ஆகுது இப்போ.
ஓகேவா? அதாவது மேபி லைக் நீங்கள் நிறைய ப்ரேயர்ஸ் பண்ணுறது மூலயமா, ஒரு சில பேர் இந்த ஹீலிங் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்குள்ளே வர்றது மூலியமாக உங்களோட இமோஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிக்குது. அப்போது இமோஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ரென்த் ஆயிடுச்சு, அது ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா உங்களோட பெரிய பிரச்சனையே உங்கள் ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் தான். எதுக்கு ஃபீல் பண்ணுறீங்க, எதுக்கெல்லாம் எமோஷனல் ஆகுறீங்கன்னே தெரியாமல் இருக்கும். இப்போ அது கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆகுது. அப்போ அது ஸ்ட்ராங் ஆகிறப்போ வந்துட்டு உங்களுக்கு பல விஷயங்கள்ல ரியலைஸ் ஆகுது. அதில் முக்கியமாக பாஸ்ட்ல இழந்த ஒரு ப்ரீஷியஸான ஒரு பீப்புள் அவங்க வந்து வேணும்னு ஆசைப்படுறீங்க, தேடிட்டு இருந்திருக்கீங்க. ரைட். ஸோ இது சம்பந்தமா இந்த டைம்ல ரொம்ப நல்லா வந்துட்டு உங்களுக்கு மெசேஜஸ் வரும். அண்ட் ஸ்லோவா இருந்தாலும் ஒர்த் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். பார்ப்போம். பட் ஸ்டில் நீங்கள் வந்துட்டு யூஸ் மோர் ஆஃப் ஒயிட் கலர்ஸ், மூன் ப்ரேயர்ஸ் எடுத்துக்கோங்க, ஒயிட் கலர்ஸ் யூஸ் பண்ணுங்க. அண்ட் மோர் ஆஃப் அந்த பீஸ்ஃபுல்னஸ் ரிலேட்டடான ஒரு விஷயங்களை யூஸ் பண்ணுங்க. டார்க்கான ஒரு பிளேஸ் இல்லை டார்க்கான ஒரு கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்க வேண்டாம். அண்ட் யூஸ் மோர் ஆஃப் யோர் லக்கி கலர்னு இருக்கும்ல, இது எனக்கு ரொம்ப லக்கிங்க அப்படின்னு சொல்லுவீங்கல்ல, அது கூட யூஸ் பண்ணலாம். அந்த நபர் உங்கள் லைஃப்ல இருந்தப்போ ஒரு ஸ்பெஷல்னு சொல்றீங்கல்ல, அப்போ என்னென்ன விஷயங்கள்லாம் அந்த டைம்ல நீங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்களோ அந்த ஒரு ப்ராடக்ட்ஸா அந்த ஒரு கலர்ஸ் ஆல்சோ வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் வந்து அந்த பழைய விஷயங்களை ஒன்ஸ் அகெயின் இந்த டைம் ஃப்ரேம்ல ரீகால் பண்றதும் சரி, அதை திரும்ப கொண்டு வரதும், அதை திரும்ப வந்துட்டு செய்யறதும் வந்து பெஸ்ட். ஓகேவா? ஸோ ஆக்சுவலி இது வந்து இப்படி ஸ்ட்ரைட்டா தான் இருந்துச்சு, அதனால தான் நான் திரும்ப மறுபடியும் ஸ்ட்ரைட்டா போட்டேன். இது ரிவர்ஸ்ல வரல. ஓகேவா? ஸோ நான் இப்போ நான் திருப்பினதுனால நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஸோ இது ஸ்ட்ரைட்டா தான் இருந்துச்சு. சரி, இது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். ஓகேங்களா? அதாவது நீங்க உங்களை ஆக்சுவலி நிறைய ஒரு அட்ராக்ட் பண்றதுக்கான வேலைகள்லாம் நிறைய பண்ணிட்டு தான் இருந்திருக்கீங்க. பட் ஆனால் உண்மையிலே அந்த பர்சன் உங்களை யோசிக்க வச்சிருக்கீங்க. நீங்க அந்த பர்சனை தேடுற மாதிரி அவங்களும் உங்களை வந்துட்டு யோசிக்கிறாங்க, தேடுற மாதிரி கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ இட்ஸ் அ வெரி குட் நியூஸ் தான் நம்ம வந்து சொல்லணும். ஆனால் உங்களுக்குள்ள மேபி லைக் ஒரு தேர்ட் பார்ட்டி எனர்ஜியோ யார் மூலயமா வந்து கனெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து கிடைக்கும். ஏதாவது ஒரு பேசுறதுன்னா மறுபடியும் ஒரு மிடில் கனெக்ஷன், ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும்ல, ஸோ அது பாசிபிள் இருக்கும். அண்ட் மேபி லைக் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோ வந்துட்டு இந்த பாண்டிங் கனெக்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இட்ஸ் அ வெரி வெரி கிரேட் நியூஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஹாப்பியான ஒரு டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது வந்து இருக்கு. ஸோ ஃபைனலி நான் வந்து இது நடக்காதுன்னு நினைச்சேன், மறுபடியும் வந்துட்டு அந்த பாண்டிங் ரீகனெக்ட் ஆறுது, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நீங்க வந்துட்டு சந்தோஷப்படுற அளவுக்கு அவங்க சைட்ல இருந்து பாசிட்டிவ் ஒரு நல்ல ஒரு நியூஸ் அப்படிங்கிறது வந்து டெஃபினெட்லி எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த டைம்ல பாக்குறப்போ வந்துட்டு ஐ திங்க் வந்து நீங்க உங்களோட ஒன்ஸ் அந்த ஒரு கனெக்ட் வந்ததுக்கு அப்புறம் நீங்க உங்களோட எமோஷன்ஸ் சொல்ற மாதிரி இருக்கு. மேபி அவங்க எப்பயுமே வந்து அவங்க ஓப்பன் அப் பண்ணுவாங்க, அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு இருந்தீங்கன்னா இந்த டைம் நீங்களே வந்துட்டு ஏதோ ஒரு வழியில உங்களோட ஃபீலிங்ஸை சொல்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். அதாவது எதர் அவங்க கிட்ட இருந்து அந்த மெசேஜை வாங்க ட்ரை பண்ணுவீங்க, இல்லைன்னா நீங்களே சொல்லிடுவீங்க. எதுவா இருந்தாலும் உங்க சைடு நீங்க போடுற எஃபோர்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கு. அண்ட் அந்த ஃப்ரீடம் அந்த மாதிரி இருக்கு இந்த இடத்துல. அதாவது ஒரு பயந்துகிட்டே இந்த என்ன நினைப்பாங்க, எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, என்னை பத்தி ஏதாவது தப்பா நினைச்சிருவாங்களோ, அதெல்லாம் சுத்தமா இல்லை. அந்த மாதிரி தாட்டே இல்லை. எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க எந்த ஒரு பிடிவாதத்துல தேடுறீங்களோ அதே பிடிவாதத்துல அவங்க கிடைப்பாங்க. அதே ஒரு விஷயத்துல நீங்களாவே எல்லா விஷயங்களும் ஓப்பன் அப் பண்ணுவீங்க. இட்ஸ் அ வெரி கிரேட் சைன். ஸோ எல்லாமே வந்து ஒரு கரெக்டான டைரக்ஷன்ல தான் போயிட்டு இருக்கு. மேபி லைக் உங்க கண்ணுக்கு அது தெரியல, இன்னும் வந்து அவங்க சைட்ல இருந்து எந்த ஒரு நியூஸ் டைரக்டா வரல அப்படின்றது மாதிரி நீங்க உணர்றதுனால மேபி லைக் அதனால இது ஒரு செட் ஆகல போல இருக்கு, நான் போடுற எஃபோர்ட்ஸ் பழிக்கலன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. பட் கிடையாது. ஸோ எல்லாமே சைலண்ட்லி வந்துட்டு நடந்துகிட்டு இருக்கு. ஸோ வித்தின் வெரி ஃபியூ ஐ திங்க் நியர் ஃபியூச்சர்னே நான் சொல்லுவேன் ஒரு பாசிட்டிவ் மெசேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டைரக்டாவோ இன்டைரக்டாவோ வந்துட்டு நீங்க தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நபர் வந்துட்டு உங்க மேல அவங்களுக்கும் அந்த ஆசைகளும் இருக்கு, உங்களையும் அவங்க தேடுறாங்க. ஸோ அப்படின்றதுக்கு ஒரு கரெக்டான ஒரு சைன் உங்களை நோக்கி வருது. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஏன்னா கேன் யூ see இந்த பாசிட்டிவ் அப்படின்றது எவ்வளோ இருக்கு. அண்ட் இந்த டைமில் உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க வந்து வெரி பாசிட்டிவ், வெரி சப்போர்ட்டிவ், ஒரு நல்ல ஒரு குட் ப்ரொஃபஷனில் இருப்பாங்க, பாசிட்டிவ் ப்ரொஃபஷனில் இருப்பாங்க. ஸோ அவங்க உங்களுக்கு வந்து ஒரு கை தூக்கி விடுவாங்கன்னு கூட சொல்லலாம். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க அவங்க. ஓகேவா?
அண்ட் சரி, இது வந்து பைல் நம்பர் 3 வந்து நீங்க ஒரு விஷயம் தான் கரெக்ட். உங்களுக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன தெரியுமா? கரெக்டா வந்து பண்ணிட்டே வருவீங்க, திடீர்னு ஏதோ ஒரு வழியில நீங்க வந்து டைவர்ட் ஆயிடுவீங்க. எதர் வேலை விஷயமா, இல்ல வீட்டுல வேற பிரச்சனைகள் விஷயமா, இல்ல வேற ஏதோ ஒரு கான்பிடன்ஸ் லோ ஆகிறது. ஸோ இதுல வந்து ஓகே இப்போதைக்கு கிவ் அப் பண்ணிக்கலாம், அப்புறமேல் கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நீங்க ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உடனே கண்டினியூ பண்ணுங்க. உங்களுக்கு இந்த நபர் கண்டிப்பாக வேணும்னு நினைச்சா உடனே கண்டினியூ பண்ணுங்க. இல்ல எனக்கு கொஞ்சம் டிலே ஆகுங்க, எனக்கு டைம் இல்லை அப்படின்னா யூ நீட் டு டேக் அ பிரேக். பட் டைமிங் அப்படிங்கிறது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். பட் ஆனா நீங்க தேடுற அந்த நபர்கிட்ட வந்து நீங்க ஆல்ரெடி ஒரு டெலிபதி சிக்னல் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க. சைலண்ட்லி அது மறைஞ்சிருக்கு. ஸோ அது வந்து ரொம்ப ஸ்லோ ப்ராசஸா நடந்துகிட்டு இருக்கு. அதுதான் ஒரு விஷயம். பார்ப்போம். ஓகே, ஸோ முயற்சிகள் நல்லா இருக்குங்க. அண்ட் பாசிட்டிவான ஒரு அப்ரிசியேஷன் இருக்கும். ஐ கேன் சே எய்தர் ஏதோ ஒரு ஒரு ப்ரொஃபஷனல் வழியிலையோ இல்லை ஏதோ ஒரு வழியில வந்துட்டு கனெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் தேர்ட் பார்ட்டி ஹெல்ப் கண்டிப்பாக இந்த இடத்துல வந்துட்டு இருக்கும். அண்ட் ஏதோ ஒரு வழியில வந்துட்டு மீட் பண்றதோ கனெக்ட் ஆகிறதோ அந்த ஒரு 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 ரீசன் இருக்கும் இந்த இடத்துல. இந்த இதுக்காக இந்த ரீசன் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கும். ஐ கேன் சி இந்த வின்டர் சீசன்ல ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருக்கும், நல்ல ஒரு சான்சஸ் எதிர்பார்க்கலாம். அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா இந்த 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 பாண்டிங்ல வந்துட்டு ரொம்ப ஸ்லோ ப்ராசஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே உங்களுடைய எஃபோர்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதாவது அந்த பர்சனை நீங்க தான் வர வைக்கவும் போறீங்க, அந்த பர்சனை நீங்க தான் உங்க லைஃப்ல பிடிச்சி வச்சுக்கவும் போறீங்க. அவங்களோட எல்லா விஷயங்கள்லையுமே வந்துட்டு நீங்க மட்டும்தான் வந்து செய்யற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த பர்சனை மாத்தணும்னாலும் நீங்களே அதே செய்வீங்க. உங்களுக்கு பிடிச்ச பர்சனா உங்க கூட இருக்கணும், நீங்க சொல்றதை கேட்கணும், உங்க உங்க பின்னாலே வந்துட்டு இருக்கணும், எப்பயுமே உங்களை சுத்தியே இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கனாலுமே அதுக்கான எஃபோர்ட்ஸ் கம்ப்ளீட்லி வந்துட்டு நீங்க தான் செய்வீங்க. ஏன்னா பைல் நம்பர் 3 வந்து பாக்குறப்போ வந்துட்டு ஐ கேன் சி ஃபுல் ஆஃப் லவ் எனர்ஜி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாவே வந்து தெரியுது. ஸோ அதுவும் இந்த டைம் ஃப்ரேம்ல வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. மேபி லைக் நீங்க உங்களோட ஒர்க்ல ரொம்ப பிஸி இல்லாம இருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு ஒர்க்ல பிஸியா இருந்தாலும் சரி, லவ் விஷயங்கள் வந்து ரொம்ப அதிகமான ஒரு சைன் காமிக்குது, விச் மீன்ஸ் வீனஸ் ஆக்டிவேஷன். ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. ஓகேங்களா? பேசாதவங்களே பேச வைக்கக்கூடிய ஒரு டைம் நல்லா இருக்கு. ஆனா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆல்தோ இது ஒரு நல்ல செய்தியாக இருந்தாலும் கூட இந்த டைம் ஃப்ரேம் ஸ்லோவாகவும் இருக்கும். பட் ஒன் சான்ஸ் தான். இந்த சான்ஸை நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க அவங்களை தேடுறதும் கிடைக்கிறதும் கஷ்டமா போயிடும். ஓகே, ஸோ கிடைக்கிற வாய்ப்பு வந்துட்டு பொறுமையா வந்தாலும் அதை ஹேண்டில் பண்றது உங்க கையில தான் இருக்கு. ஓகேவா? ஸோ பி ப்ரிப்பேர்டு. பைல் நம்பர் 3 இந்த டைம்ல வந்து ஒரு கைண்ட் ஆஃப் சேலஞ்சஸ் எதிர்பார்ப்பீங்க. உங்களோட லைஃப் இஸ் டேக்கிங் டர்ன், டிஃப்ரெண்ட் டர்ன் எடுக்கிறோம். அப்போ வந்துட்டு இட்ஸ் குட் நியூஸா இருந்தாலும் சரி ப்ரிப்பேர்டா இருங்கிறது. உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு சில பேருக்கு வந்துட்டு த்ரூ ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்த்துட்டே இருக்கீங்களா? டெய்லியும் நிறைய ஏஞ்சல் நம்பர்ஸ், சும்மா ஒரு ஃபோன் கிளிக் பண்ணீங்கன்னா உடனே ஒரு டைமிங்ல ஏஞ்சல் நம்பர் வருது, டிவியில வருது, இல்ல வெளியில சைன் போர்ட்ஸ் வருது, இந்த மாதிரி இருக்குதா? அதே மாதிரி ஒரு ஃபெதர்ஸ், ரேண்டமான ஃபெதர்ஸ் வருது, ஒரு ப்ரே பண்ணிட்டு இருக்கிறப்போ இல்லை நார்மல் டைம்ல ஏதாவது ஒரு மெசேஜஸ் கனெக்ட் ஆகிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு சைன் டெஃபினெட்லி உங்களை நோக்கி வரும். ஸோ அது வந்துச்சுன்னாவே 100% வந்துட்டு நீங்க நினைக்கிற விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெசேஜோட இன்னைக்கு உங்களுக்கான ரீடிங்கை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் பைல் நம்பர் 3 நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஐ லவ் யூங்கிற மெசேஜை டைப் பண்ணி அதனோட எனர்ஜி கிளைம் பண்ணிக்கலாம். இல்லைன்னா யூனிவர்ஸ்க்கு என்ன ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை கூட தாராளமா டைப் பண்ணி கிளைம் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.